என் சுவாச காற்றுன்னு ஒரு படம் இருக்குது. அரவிந்த் சாமி, இஷா கோபிகர் நடித்தது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக். இந்த படத்தில் கேஸ்டிங்லாம் பயங்கரமாக இருக்கும். ஒரு பக்கம் அரவிந்த் சாமி, ஒரு பக்கம் பிரகாஷ் ராஜ்னு, ஒரு பக்கம் ரகுவரன். அவங்க 3 பேருக்கு நடுவில் கிளாஷ் ஆன சீன்லாம் இன்ன வரைக்கும் கூட பாப்புலராக ஓடிட்டுருக்கு. ஆனாலும் படம் அட்டர் ஃப்ளாப் ஆச்சு. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தோட கிளைமேக்ஸ். அதாவது அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிரகாஷ் ராஜ் தான் பயங்கர மோசமான வில்லன். அரவிந்த் சுவாமிக்கு பிரகாஷ் ராஜை கொல்றதுக்கு படம் பூரா ஏகப்பட்ட சான்சஸ் கிடைக்கும். ஆனால் கொலையே பண்ண மாட்டார். ஏன்னா நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிற ஒரே ஆசையோட. கட்சியில் அவருக்கு லவ்வும் சக்ஸஸ் ஆயிரும். ஒரு கட்டத்துக்கு மேலே அல்டிமேட்டான ஒரு நிலைமை வரும்போது அரவிந்த் சாமியால் கோபத்தை அடக்க முடியாமல் பிரகாஷ் ராஜா கொன்றுவார். கொன்னுட்டு துப்பாக்கியை கீழே போட்டுருவார். திடீர்னு பார்த்தா இஷா கோபிகர் வந்து துப்பாக்கியை தூக்கி, பொதுவாக காதல்கள்லாம் மரணத்தில் ஒன்று சேரும், எங்கள் காதல் கொலையில் ஒன்று சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போட்டு அதுவும் பிரகாஷ் சுட்டு 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அதுதான் கிளைமேக்ஸ். ஆம்பளையும் பொம்பளையும் ஒரே செல்லில் அடைக்க மாட்டாங்கிற அறிவு கூட இல்லாத பொண்ணை வச்சு அதை லவ் பண்ணி அரவிந்த் சாமி என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி ஆடியன்ஸ் கடுப்பாகி படத்தை ஃப்ளாப் ஆக்கி விட்டாங்க. எதுக்காக அதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், விஜய் கட்சியுடைய சாவட்ட மேலாளர் மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர் நேற்று பிடிச்சி உள்ளே போட்டாங்கல்ல. இன்றைக்கி நம்ம பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கோர்ட்டை போய் சொல்லிட்டாரு, நான்லாம் பொறுப்பேற்றுக்க முடியாது, மதியழகன் தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணான், அவனதுக்கு ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஏற்கனவே நான் பெயிலபிள். இதில் அவன் பொண்டாட்டி நேற்று ப்ரெஸ் மீட்டு கூட்டத்துக்குள்ளே நிறைய பேர் உள்ளே வந்தாங்களாம். பொதுமக்களெல்லாம் வந்து பின்னால் கத்தி வச்சு வெட்டினாங்களாம். ஒரு அம்மாவையும் மகளையும் குழந்தைகளையும் போட்டு முகத்தை பிடிச்சி கழுத்தை திருகி என்னெல்லாமோ சொல்லுது அந்த பொம்பளை. என் சுவாச காட்டுற படம் கேடிவியில் பார்த்துருக்குது. புருஷன் வெளியே வர மாட்டான், இவங்களும் பெயில் எடுக்க மாட்டாங்க, இவங்களும் உண்மையை ஒத்துக்க மாட்டானுங்க, அவன் அவ்வளோதான் பலிகடாதான். அப்படிங்கும்போது நம்மளும் உள்ளே போயிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணிடுச்சு. வெரி சாரிம்மா, இப்பயும் வந்து ஆம்பளையும் பொம்பளையும் ஒரே சில அடைக்க மாட்டாங்க. நீ தனியாக கழட்டிங்க போகிற, அவன் தனியாக கழட்டிங்க போகிறான். ஆல் தி பெஸ்ட்.